27 வயசு பொண்ணு, ஒரு பொண்ணு கணவர் விட்டுட்டு போயிட்டார். 5 வயசு பெண் குழந்தையோட நிக்குது. கவனமா கேளா, 5 வயசு பெண் குழந்தையோட தெருவில் நிக்குதுங்க. சம்பாதிக்கிற பொண்ணுங்க, சம்பாதிக்கிற பிள்ளை நிக்குது. அது ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுத்துருச்சு. 10 வருஷம் கழிஞ்சிருச்சுங்க. 10 வருஷத்துக்கு அப்புறமா என்கிட்ட பஞ்சாயத்துக்கு வருது. என்ன பஞ்சாயத்து தெரியுமா? மேடம், 27 வயசுல பிள்ளையோட தனியா நின்னா ஒருத்தன் வந்தான், அவனை நம்பி 10 வருஷம் வாழ்ந்துட்டேன் மேடம், இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான். என் பிள்ளை 15 வயசுக்கு வந்துருச்சு மேடம், அவன் விட்டுட்டு போயிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான் மேடம். சரி, என்கிட்ட எதுக்கு வந்த? அவனை எப்படியாவது என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க மேடம். நான் என்ன தெரியுமா சொன்னேன்? உனக்கு புரியுதான்னு பாரு. உனக்கு இப்போ நான் சொல்ற வார்த்தை புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, நான் எதை சொன்னாலும் உனக்கு புரியும். நான் சொன்னேன், சே தேங்க்ஸ் டு த க்ளோஸ் டோர்ஸ். மூடப்பட்ட கதவுகளுக்கு நன்றி சொல். சனிய 10 வருஷத்துலயே போயிடுச்சு. சே தேங்க்ஸ் டு யுவர் க்ளோஸ் டோர்ஸ். அது இருந்து இன்னும் உன்னை நாசமாக்காம இப்பவே கிளம்பி போறேங்குத. இல்லோ மேடம், நான் ரொம்ப அவரை நேசிச்சிட்டேன் மேடம். கவனி, ஒன்றும் இல்லை. நீ அந்த பெண் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறால, அந்த பெண் அந்த உணர்வுல நீ போய் உன்னை அட்டாச் பண்ணிட்டு நில். அப்போதான் நான் சொல்ற விடுதலையை நீ பெறுவாய். அப்போதான் பெறுவாய். செக்ரட்டரி சார் யோசிக்கிறாரு, தப்பான ஆளை கூப்பிட்டோமோ, இது ஓவரா கதவு திறந்து விட்டுட்டு போயிருமோ, அதுக்கு தான் வர்றதே. கவனிங்க, அந்த பிள்ளைகிட்ட கேட்ட, சரி நீ சம்பாதிக்கிறியா, அந்த ஆள் சம்பாதிச்சாரான்னு கேட்டேன். இல்லை மேடம், சம்பாதிக்கல, எல்லாம் நான் தான் மேடம் கொடுத்தேன். எவ்வளோ கொடுத்துருப்ப 10 வருஷத்துல? 30 லட்சம் ரூபாய் மேடம். 30 லட்சம் ரூபாவா? ஆமா மேடம். பார்த்துக்கோங்களேன், மாசத்துக்கு 30,000 ரூபாய்னா பார்த்துக்கோங்களேன். ஓ மை காட், கொடுத்துட்டியா? தப்பாச்சே, என்ன செய்யலாம்? சரி, ஒரே ஒரு விஷயத்த சொல்லு, நான் இந்த சமூகத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு சொல்லணும். சம்பாதிக்கல, உன்னை கல்யாணமும் பண்ணிக்கல, உன் படிப்பை அவன் பயன்படுத்தி இருக்கான், உன் உழைப்பை அவன் பயன்படுத்தி இருக்கான், உன்னை அவன் பயன்படுத்தி இருக்கிறான். அப்படி என்னதான் இருந்தது அவன்கிட்ட? அது சொன்ன நம்ம சொல்வோம்ல, இந்த மாதிரி வந்தா இப்படி பார்த்துக்கப்பான்னு சொல்வோம்ல, என்ன பார்த்து அவன்கிட்ட அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சிங்க ஒரு வார்த்தை. நான் தெருவில் நின்ன மேடம், பிள்ளையோட, யாருமே கேட்கல மேடம், அவன் மட்டும்தான் மேடம் கேட்டான். என்னது? என்ன கேட்டான்? சாப்பிட்டியான்னு கேட்டான் மேடம். சாப்பிட்டியான்னு கேட்டதுக்காக நீ 10 வருஷம் கொடுப்பியா? அப்ப எங்க இருக்கு உன் பலவீனம்? எதற்காக? நீ சாப்பாடுல இல்ல உன் பலவீனம். யாராவது சாப்பிட்டியான்னு கேட்ட மாட்டாங்களான்னு ஏங்குற இருக்குல்ல, அங்க இருக்கிற உன் பலவீனம். அந்த பலவீனத்தை நீ வென்று விட்டால் யாரும் எந்த வார்த்தை சொன்னாலும் ஹே அப்படின்னு கேட்காம என்ன அப்படின்னு கேட்டுட்டு போவ. புரியுதா? நல்லா தெரிஞ்சுக்க ஒரு விஷயத்த. படத்துல பாக்குறதெல்லாம் ரியல் அல்ல, படத்துல பாக்குறது ரீல். நீ இதுல பார்த்தன்னு வச்சுக்க, காலேஜ் என்றால் என்ன, காலேஜ் டீச்சர்ஸ் எப்படி இருப்பார்கள், அப்ப வந்து நிப்பாங்க நயன்தாரா மேடம் டீச்சரா, சாய் பல்லவி மேடம் வந்து நிப்பாங்க டீச்சரா. அதெல்லாம் ரியல் டீச்சர். இதோ உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, இதோ நின்னுட்டு இருக்கிறேனே, நாங்க தான் ரியல் டீச்சர்ஸ். we are real teachers, we are all real teachers. மேக்கப் போட்டுக்கிட்டு நடிக்கிறவங்க இல்ல, நாங்க உண்மையா வாழ்ந்து உங்களுக்காக பாடம் நடத்துகின்ற ரியல் டீச்சர்ஸை அடையாளம் காணுங்கள், ரியல் லீடர்ஸை அடையாளம் காணுங்கள், ரியல் மனிதர்களை அடையாளம் காணுங்கள். ரீல்ஸோட ஓடிக்கிட்டே இருக்காதீங்க. இந்த ஜெனரேஷன் ரீல்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குங்கிறதுனால தான் என்ன பேச கூப்பிட்டுருக்காங்க. கவுண்டமணி சார் தான் நினைக்கிறேன், அந்த ஜோக்ல சொல்லுவேன், எனக்கு எப்பவுமே ஹியூமர் ரொம்ப பிடிக்கும் மேடம். அது ஹியூமர் இல்ல, ஆக்சுவலி அதுக்குள்ள ஏதோ ஒரு சத்தியத்தை அவர்கள் சொல்கிறார்கள். அவன் ரொம்ப பொய் சொல்லுவான்ப்பா, கவுண்டமணி சார் தான் சொல்லுவான். அவன் சொன்ன பொய்ய ஒரு வாட்டி அவனே நம்பிடுவான்பா. ஹை, நல்லா இருக்குதே, ஏய் நான் எவ்வளவு நல்லவ தெரியுமா, பொய். ஆனா அதை அவன் நம்புவா. யாரு? சொல்றவன் நம்புவா. நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா, எவ்வளவு வச்சிருக்கேன், உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். ஓ அவ்வளவு அன்பா? ஒரு அலுமினிய தட்டு கூட வாங்குறதுக்கு வக்கு இல்லை. உனக்கெல்லாம் என்னதுக்குப்பா லவ்னு கேட்கிற துணிச்சல் நமக்கு இல்லை. நாம என்று கேட்கக்கூடிய அந்த லெவல்ல இருக்கிறோம். அந்த லெவல்ல சில பேர் இருப்பாங்க பாருங்க மேடம், உனக்காக
உனக்காக எனக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். அப்புறம் சரி நீ உயிரை கொடுப்ப, நீ செத்துருவ, அப்புறம் நான் என்ன பண்றது? நீ செத்து போயிட்டேன்னு உக்காந்துட்டு இருக்கிறவா? என்ன வார்த்தைகள் இதெல்லாம்? நான் சொல்றேன், இந்த வயதில் சில வார்த்தைகளில் மயங்காதீர்கள் குழந்தைகளை. சில பேர் பேசுவாங்க பாருங்க, உனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு கம்முன்னு. நான் தெரியாமத்தான் கேட்கிறேன், தெரிஞ்சு கேட்கறான்னு அர்த்தம். கேளு. இல்ல நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே. தப்பா நினைக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போற, சொல்லு. இந்த நிதானம் இருக்கா? ஒரு விஷயத்தை நின்று நிதானிக்கிறதுக்கு இருக்கா? நான் ஒரு புக்கு உங்களுக்கு சொல்றேன், முடிஞ்சா அந்த புக்கை லைப்ரரியில வாங்கி வைங்க மேடம். கெவின் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருக்கார். அந்த கெவின் எழுதுற புக்கு Why Good People Have Always Bad Choices. ஏன் பேட் சாய்ஸஸ்க்குள்ள போயிடுறோம்னு சொன்னா, பேட் சாய்ஸஸை நம்புறோம். ஏன் நம்புறோம்னு சொன்னா, மனசு முழுக்க பிளைண்ட் ஸ்பாட்ஸ். பிளைண்ட் ஸ்பாட் வச்சுருக்கோம், எது சொன்னாலும் புரியறது இல்லை. பெண் குழந்தைகளா இருக்கிறதுனால வீட்டுல கொஞ்சம் செல்லம் இல்லையா? நீ இல்லைன்னு சொல்றல, அதுவே செல்லம் தான். ஏன்னா எங்களுக்கு தெரியும் எப்படி நாங்கெல்லாம் வளர்ந்தோன்ட்டு. ஏதோ ஒண்ணு அண்ணனோ அப்பாவோ அம்மாவோ ஏதோ ஒண்ணு, பொம்பளை பிள்ளைங்கிறதுனால கொஞ்சம் செல்லம் கொஞ்சுவாங்க, பாப்பான்னு கூப்பிடுவாங்க, செல்லம்னு சொல்லுவாங்க, ராசாத்தின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகள் நமக்கு சாக்லேட், பயங்கர சாக்லேட். அது ஆண்களுக்கு இல்லாத கொஞ்சுதல் வீட்டில் பெண்களுக்கு கிடைக்கிறது, அது எக்ஸ்ட்ரா சாக்லேட். நான் உங்க எல்லாருக்கும், உங்கள் வயதில் எனக்கு மகன் இருக்கிறான், உங்க எல்லாருக்கும் ஒரு தாயா நான் சொல்றேன், ஒரு அம்மாவா சொல்றேன். வீட்டில் ஒரு வேளை சாக்லேட் கிடைக்கலாம், எக்ஸ்ட்ரா சாக்லேட் கூட கிடைக்கலாம். ஆனால் இந்த சமூகத்திடமிருந்து சாக்லேட்டை எதிர்பார்த்து உன் வீட்டு வாசலை கடந்து விடாது. ஏன்னா நம்ம வீட்டில் நமக்கு சாக்லேட் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அன்பு மட்டும்தான் நோக்கமா இருக்கும். வெளியில எவனாவது நமக்கு சாக்லேட் கொடுக்குறான்னா அவன் நோக்கம் ஒழுக்கமா இருக்காது. அதனால டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி சாக்லேட் ஃப்ரம் அவுட்சைடர்ஸ் அண்ட் ப்ளீஸ் டோன்ட் சீக் எக்ஸ்ட்ரா சாக்லேட்ஸ். பல நேரங்களில் நாம் தவறுகின்ற இடம் என்னன்னு சொல்றேன், அதை மட்டும் நீ காப்பாத்திக்கோ. முதல்ல உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும். வாழ்க்கை கல்வி என்கின்ற வாய்ப்பை நமக்கு தந்திருக்கின்ற பொழுது அந்த கல்வியை ஒரு பெண் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றேன். நீ என்ன வேணாலும் படிச்சுக்கோ, நீ பாட்னி, இங்கிலீஷ், ஜுவாலஜி, மைக்ரோபயாலஜி, என்ன வேணாலும் படிச்சுக்கோ, கெமிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், எது வேணாலும் படிச்சுக்கோ. இந்த தெளிவு உனக்கு இல்லைன்னு வச்சுக்கோயேன், நீ படிச்சிருக்கங்கிற தெளிவு உனக்கு இல்லைன்னு வச்சுக்கோயேன், நீ எந்த படிப்பை படித்தாயோ அதை வைத்து நீ பயன்படுத்தப்படுவாய். அதை வச்சு உன்னை பயன்படுத்துவாங்க. முதலில் மன சுதந்திரம் கொள், சுய ஒழுக்கம் கொள், சுய விழிப்பு கொள். இதுதான் வயது. என்ன எத்தனை வருஷமா உனக்கு தெரியும்? ஒரு வருஷமா இந்த கொல்லிக்கட்டையில வர்றதுக்கு நான் 28 வருஷம் உழைச்சிருக்கேன். 28 வருஷம் கால் வீங்க வீங்க இந்த உலகம் முழுக்க பயணம் செய்திருக்கிறேன். அதற்கு பிறகுதான் ஒரு வருஷத்துல உன் கைக்கு வந்திருக்கேன். ஒரு நாள் இரவில் நான் பெற்ற பிரபலத்தால் இங்கே வரவில்லை. 30 ஆண்டுகளினுடைய உழைப்பினால் உன் முன்னால் நிற்கக்கூடிய தகுதியை நான் பெற்றிருக்கிறேன். என் புகழுக்கும் என் செல்வாக்கத்திற்கும் நான் விலை தந்திருக்கிறேன். அது என் காலம். இளமையிலேயே நான் சில விஷயங்களுக்கு நோ சொன்னேன். குழந்தைகளை, உன் வயதிலே நான் சில விஷயங்களுக்கு நோ சொல்லி இருக்கிறேன். இந்த வயதில் நான் சொல்லுவதை உலகம் எஸ் என்று கேட்டுக்கொள்கிறது. உன் வயதிலே நான் சில விஷயங்களுக்கு எஸ் சொல்லி இருந்தால் இன்றைக்கு நான் மக்கள் எஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு பேசுவதற்கான தகுதி இழந்திருப்பேன். இந்த அறிவு எனக்கு வந்திருக்கிறது. எதை சொன்னாலும் கேட்கக்கூடிய காதுகள் படைத்திருக்கிறீர்கள். உங்களை பார்த்து சொல்கிறேன், இன்றைக்கு நிமிர்ந்து உட்கார்ந்த உடனே அப்படி உட்கார்ந்தல அந்த வினாடியிலேயே வாழ்க்கையில 2 இன்ச் உயர்ந்திருக்க. முதல் ரகசியம் நான் சொல்ல வருவது கவனம். எந்த காலகட்டத்திற்காகவும் உன் கவனத்தை சிதற அனுமதிக்காதே. எதன் மீது கவனம் வைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இரு. இந்த வயது இருக்குல்ல, அது அவ்வளவு சீக்கிரமாக உன்னை கவனப்படுத்த விடாது. இந்த வயதுக்கு கவனஹீனம் ஒரு மிக முக்கியமான பலவீனம். 2 பேர் போதும். இப்போ இந்த 15-20 நிமிஷத்தை சீரழிக்க 2 பேர் போதும். ஒன்னு வலதுபுறத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கு, இன்னொன்னு இடதுபுறத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கு. இது 2 தான் பேசும், அவ்வளவுதான். சில பேர் ரொம்ப கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா பின்னாலேயும் உட்கார்ந்துருக்கும். அது வாய் நிறைய குப்பை இருக்குமா, அந்த குப்பையை போடுறதுக்கு அது யாரு காதுல குப்பை தொட்டி இருக்குன்னு தேடும். நம்ம காது வசதியா கொடுத்துட்டோம்னா அதை துப்பிடும். உங்களுடைய கருத்துக்களை அடுத்தவர் காதுகளில் போடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாயை கொஞ்சம் ஜிப் பண்ணிட்டு காதுகளின் மடல்களை திறந்து கொள்ளுங்கள். எந்த வார்த்தை உங்களுக்கு வந்து இப்பொழுது சேரப்போகிறது என்று எனக்கே தெரியாது. இந்த கிரௌடுக்கு இந்த விஷயம் சொல்லலான்னு என் புத்திக்கு பட்டா நான் அந்த விஷயத்தை சொல்லுவேன். ஒருவேளை இதோ இந்த நாள் முதல்
உன் வாழ்க்கைக்கு அது மிகப்பெரிய துணையாக அமைந்துவிடக் கூடும். நான் ரொம்ப சுலபமான ஒரு விஷயத்த சொல்றேன். நாங்க அதை இன்னைக்கு எங்க செக்ரட்டரி ரூம்ல நாங்க ஒரு 6 பேர் இருந்தோம், பெண்கள், செக்ரட்டரி இல்லாம. அந்த 6 பெண்களும் ஃபீல் பண்ண ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த அந்த ஃபீல் பண்ண வச்சதே செக்ரட்டரி தான். என்ன தெரியுமா ஒரு விஷயத்த ஃபீல் பண்ண வச்ச? நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், அது சரியான்னு பாருங்க. இப்போ ஒரு சேர் வந்து ஒரு ஆணுக்கு கொடுக்கப்பட்டிருக்குல்லப்பா, ஒரு சேர்ல அவர் உட்கார்ந்துருக்காருல்ல, பெண்கள் நாங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கோம்ல, இந்த சேர் நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்கல்ல, இந்த சேர் நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்களா, உங்க தரை, இது எல்லாம் நான் ஒரே ஒரு ஈக்குவல் டு போட்டு சொல்றேன். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? இந்த சேர்ல உட்கார்றதுக்கு, செக்ரட்டரியா வந்து உட்கார்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 வருஷம் கடுமையா உழைச்சிருப்பேன். 35 இயர்ஸ். ஆமா தானே சார்? 35 இயர்ஸ் கான்ஸ்டன்டா எந்த ஒரு தவறான பலவீனமான விஷயங்களுக்கு எஸ் சொல்லாம தன்னுடைய வாழ்க்கையை செலுத்தி இந்த பொசிஷன்ல வந்து இந்த 131st இயர்ல செக்ரட்டரியா ஹிஸ்டரி அப்படிங்கிற கல்வெட்டுல செக்ரட்டரின்னு சைன் பண்றேன். 35 இயர்ஸ் நீங்க உழைச்சிருக்கணும் சார். ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன், உங்க பக்கத்துல ஒரு சேர் இருக்குல்ல, அதுல நான் உட்கார்றதுக்கு, என் பக்கத்துல ஒரு சேர் இருக்குல்ல, இந்த அம்மா உட்கார்றதுக்கு, அது பக்கத்துல இருக்கிற சேர்ஸ்ல எல்லாம் இவங்க எல்லாம் உட்கார்றதுக்கு 1000 வருடங்கள் நாங்கள் போராடி இருக்கிறோம் சார். 1000 வருடங்கள் போராட்டத்திற்கு பிறகுதான் பெண்ணிற்கு ஒரு சேர் இந்த உலகம் கொடுத்தது. ஆண்களை போல அவ்வளவு சுலபமாக எங்களுக்கு நாற்காலி கிடைக்கவில்லை. மிகப்பெரிய போராட்டம். நான் உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன் குழந்தைகளே, உங்களை போல் உங்கள் பாட்டிக்கு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை. உங்க பாட்டிக்கு கிடைக்கல, என் அம்மாவுக்கு கிடைக்கல, எனக்கு கிடைச்சிருக்கு. அவர்கள் எல்லாம் போராடினார்கள். எத்தனையோ பேர் பாடுபட்டு இந்த சுதந்திரத்தை நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம். கருக திருவுளமோ, கருக விட்டுறலாமா? எங்க அப்பா, நான் PhD படிச்சுட்டு அந்த டிகிரியை ரிசீவ் பண்ணிட்டு என் டிகிரியை கொண்டு வந்து எங்க அப்பா கிட்ட கொடுத்தேன். எங்க தெருவிலேயே, எங்க குடும்பத்திலேயே நான் மட்டும்தான் PhD ஹோல்டர். நான் எங்க அப்பாட்ட காட்டும் போது எங்க அப்பா அதை வாங்கி ஒரே வார்த்தை தான் சொன்னார், சுல்தானா, யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு இறைவனின் பேரருளால் உனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த டிகிரி நீ வாங்கியிருக்க. 2 விஷயம் உனக்கு நான் அறிவுரையா சொல்றேன். இது உனக்காக மட்டும் பயன்படுத்தாதே. உன்னை போல் படிக்காத, படிக்க முடியாத, படித்து விட்டும் வாழ்க்கையில் எதுவும் சாதித்து விடலாகாது என்பதாக அடிமைப்பட்டு கிடக்கின்ற அத்தனை பெண்களுக்குமாக சேர்த்துதான் நீ இந்த டிகிரியை வாங்கி இருக்கிறாய் என்பதனை நினைவில் கொள். முதல் வார்த்தை. 2வது வார்த்தை சொன்னாங்க, வாழ்க்கையில எந்த தப்பும் பண்ணிடாத. நீ தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயே, என்ன சொல்ல தெரியுமா இந்த சமூகம்? படிக்க வச்சோம்ல, பேச வச்சோம்ல, அதனால தான் இந்த கேடு. அந்த அம்மாவே தப்பு பண்ணுதுனா இந்த குழந்தைகள் இனிமேல் ஒன்னும் செய்ய வேண்டாம் என்று இந்த உலகத்தில் எந்த தகப்பனும் எந்த தாயும் முடிவெடுத்து விட முடியாதபடிக்கு நீ உன் வாழ்க்கையில் தவறுகளை தடுத்துக்கொள் என்று சொன்னார்.